ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். இயேசு ஏன் உலகத்திற்கு வர வேண்டும், அதனுடைய அவசியம் என்ன என்பதை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இயேசு கிறிஸ்து போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்தில் வந்தார் என்று நம்ம படித்தோம். இழந்து போனதை தேடி ரட்சிக்க வந்தார் என்பதை பார்த்தோம். அதோடு ஒன்று சொன்னார், நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன்னு சொன்னார். அவர் பாவிகளை ரட்சிக்க வந்தேன்னு சொன்னான். போனது மட்டும் இல்லாமல் நீதிமான்களை நான் அழைக்கும்படியாக இந்த உலகத்தில் வரல. அவர்கள் மேல் எனக்கு நான் செய்யும்படியாக தேவை ஒன்றுமில்லை. ஆனால் பாவிகளை மனம் திரும்புவதற்கு தான் நான் அழைக்க வந்தேன். அப்போ இந்த இடத்துல ரெண்டு காரியம் சொல்கிறார் ஆண்டவர். பாவின்றாரு, நீதிமான் அப்படிங்கிறாரு. அப்போ பாவின்னா ஒருவேளை நம்ம நினைக்கிறோம், பாவின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவன் பயங்கரமான ஒரு குடிகாரன், விபசாரக்காரன், வேசித்தனம் பண்ணுறவன் அப்படின்னுட்டு நம்ம மனசில் ஆழமாக ஒரு காரியம் பதிஞ்சிருக்குது. அப்போ அது நான் இல்லை அப்படின்ற ஒன்று அடுத்தது நமக்குள்ளே வருது. அப்போது இந்த பாவின்றதனுடைய அர்த்தம் வேதத்தில் சொல்கிறதுனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, அதாவது நான் பெரிய பாவம் செஞ்சிட்டேன், நான் ரொம்ப அக்கிரமக்காரன் அப்படின்றதல்ல, நான் ஒரு பாவத்தன்மை உள்ளவன்றது தான் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறாருங்க. எனக்குள்ள பாவங்கிற ஒரு தன்மை இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து வளர்கிறோம். அநேக வேளைகளில் சின்ன பிள்ளைகளில் ஒரு வேளை நமக்கு நம்முடைய குணங்களெல்லாம் தெரியாத கூட இருக்கலாம். கொஞ்சம் வளர வளர பல காரியங்கள் வெளிவருது. இப்போ உதாரணமாக ஒரு கோபம் பண்ணுறவங்கள நீங்கள் எடுத்துக்கங்க. கோபப்படுறவங்கள எடுத்துட்டிங்கன்னா, அந்த சின்ன வயசில் அப்படியே கோபப்பட்டு ரொம்ப இதாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் போக போக அவங்களுடைய கோப குணம் அப்படியே வெளியே வரும். இப்போ கல்யாணம் ஆன பின்னால் மனைவியினிடத்தில், பிள்ளைகளிடத்தில், அவர் ஒரு 25 வயசில் கல்யாணம் பண்ணியிருப்பார். இப்போ ஒரு வேளை அவருக்கு ஒரு 55 வயசுன்னு வைங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ இந்த 30 வருஷமாகவே அவர் எப்படிப்பட்டவர்னு அவங்க மனைவிக்கு தெரியும், அவங்க பிள்ளைகளுக்கு தெரியும். இவர் கோபக்காரர். இதை சொன்னால் அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடும். ஆகவே இந்த 30 வருடங்களாகவே அந்த ஒரு குணத்தில் அவர்களுக்கு மாற்றமே இல்லை. அப்போது இவர் என்ன, இது கோபம் தானே படுறாரு, இதனால் என்ன பெருசாக ஒரு காரியம். ஆனால் அந்த கோபமானது வேதத்தில் 2 சொல்லுது தெரியுங்களா? கோபப்படுறது தப்புங்களா? கோபப்படுறது தப்புங்களா ரைட்டுங்களா? என்னங்க தப்பு? யாராவது ரைட்டுன்னு சொல்கிறவங்க இருக்கிறீங்களா? கோபப்படுறது ரைட்டு. என்னடா இவர் வித்தியாசமாக பேசுகிறாரு? அதாவது இயேசு கோபப்பட்டாரா? பட்டார் இல்லைங்க, இயேசு கோபப்பட்டார். ஆனால் அது நீதியின் கோபம். நியாயமான காரணத்துக்கு நீ கோபப்படுறது தப்பு இல்லை. நியாயமான காரணமாக இருக்குமா கோபப்படுறத பைபிள் சொல்ல. ஆனால் இந்த கோபத்தை நீ எப்படி கையாளுகிறதுங்கிறது தான் முக்கியம். இந்த கோபத்தை எப்படி கையாளணும்னு பைபிள் என்ன சொல்லுதுங்க? கோபத்தை எப்படி நாம் கையாளுவது?
கரெக்டுங்க, 2 பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கோபப்பட்டாலும் கூட நீ பாவத்துக்குள்ளே போயிடாதப்பா. அப்படின்னா என்னென்னா, உனக்குள்ளே அந்த கோபம் என்ற, நம்ம எமோஷ்னல் பீயிங்ஸ், மனுஷரெல்லாம் நமக்குள்ளே அந்த உணர்வுகள் வரும். ஆனால் அதை இப்போ கோபத்தை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தலாம்? வார்த்தைகளினால் வெளிப்படுத்தலாம் இல்லைங்க? வார்த்தையினால் சிலர் பார்த்தீங்கன்னா கோபம் வந்துருச்சுன்னா கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க, அடக்க முடியாது. அதுவே அடங்கினா தான் ஆச்சு. பெண்களும் சரி ஆண்களும் சரி, அந்த கோபம்னு வந்துட்டால் அது ஆறுறதுக்கு ரொம்ப கஷ்டம். காரணம் என்னென்னா, அந்த லிமிட்டை தாண்டி நீங்கள் போயிட்டீங்கன்னா திரும்ப பேக்கில் வர்றது ரொம்ப கஷ்டம். நீங்கள் தேவையில்லாத பல வார்த்தைகளை பேசிடுறீங்க. பல வார்த்தைகளை பேசின பின்னால் நீங்களே வருத்தப்படுறீங்க தான். சில சமயம் நம்ம அப்படி பேசியிருக்கக்கூடாது, அப்படி பேசாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இப்போது மனைவியினிடத்தில் போய் நம்ம மன்னிப்பு கேட்கலாமா? அப்போ நம்ம பற்றி என்ன நினைப்பாங்க? கணவனிடத்தில் போய் நீங்கள் மனைவி ரொம்ப தகாத வார்த்தைகள் பேசிடுறீங்க. அப்போது பேசுகிற பின்னால் யோசிக்கிறீங்க, நம்ம அப்படி பேசியிருக்கக்கூடாது, என்ன அவரை ரொம்ப பாதிச்சிருச்சு, அவர் மனசை நம்ம கெடுத்துட்டு நம்ம ரொம்ப வேதனைப்படுத்திட்டோம். ஆனால் போய் சாரின்னு எப்படி சொல்கிறது? சாரின்னு சொன்னால் அப்போ அவர் என்னை பற்றி என்ன நினைப்பார், அல்லது இந்த மனைவி என்ன நினைப்பா? அப்போது அதை கொஞ்ச நாள் அடைக்க வேண்டியதாக இருக்குது. அதே கில்ட்டி கான்ஷியன்ஸ் வந்துடுது. அது அப்படியே மூடி மெருகி என்ன பண்ணிடுறோம், அதை அப்படியே அடக்கிடுறோம். ஆனால் மனைவியினுடைய உள்ளத்தில் நம்ம பேசுனது கணவனுடைய உள்ளத்தில் ஆறாது. அன்றைக்கி இப்படி பேசுனேன், அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அது வெளுங்கன்னு வைங்க, அதுக்கு பின்னால் வர்றதை இப்போ நான் அந்த டாபிக் போனால் அது ரொம்ப பெரிய பிரச்சனை. ஆனால் நீ கோபம் என்ற உணர்வு வரும் பொழுது கட்டுப்பட தெரிஞ்சிருக்கணும். வாயிலிருந்து வார்த்தை வரும் பொழுதே உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது அவர் பேசுகிறார், இந்த வார்த்தையை விட்டுறாத, இந்த வார்த்தை ரொம்ப மோசமான வார்த்தை, இந்த வார்த்தை ஆண்டவரை துக்கப்படுத்தும், இந்த வார்த்தை உன் மனைவியை துக்கப்படுத்தும், உன் கணவனை துக்கப்படுத்தும், உன்னுடைய பிள்ளைகளை துக்கப்படுத்தும். இந்த வார்த்தை பேசுகிறதுனால ஏதாவது இருக்கா? பரிசுத்த ஆவியான உனக்கு அந்த சன நேரத்தில் அதை குறித்து உன்னிடத்தில் பேசும் பொழுது நீ என்ன பண்ணுவ? உடனே அதை அப்படியே அடக்கிடுவ. இன்னைக்கு கோபத்தினால் எத்தனையோ கொலைகள் நடக்குது தெரியுங்களா? கோபத்தினால் பிரச்சனைகள் அதிகமாகுது. கோபப்படுகிறது தப்பல்ல, ஆனால் கோபத்தை கையாளுகிறதுல தான் பிரச்சனை. அதே சமயத்தில் உனக்கு கோபம்னு வந்துட்டா, சூரியன் அஸ்தமிக்க பைபிள் இருக்குல்ல, எப்போ இது வரைக்கும் இருக்கலாம் கோபம்? எது வரைக்கும் கோபம் இருக்கலாம்? காட்ஸ் வேர்டு அலவன்ஸ் கொடுக்குது. எவ்வளவு நேரம் வரைக்கும் நம்முடைய கோபம் இருக்கலாம்? என்னங்க? சூரியன் அஸ்தமிக்கு மட்டுமாக. ராத்திரி நீ படுக்கும்போது கோபத்தை நீ சரிப்படுத்திக்கிறது நல்லது. ஒருவேளை ரொம்ப நாள் குற்றப்பட்டிருந்தால் மனைவியினிடத்துலையோ பிள்ளைகளிடத்துலையோ அல்லது தகப்பனிடத்துலையோ அல்லது கணவனிடத்தில், சாரி நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது, நான் தப்பாக தான் பேசிட்டேன், கேட்டதுனால எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவரை நம்ம துக்கப்படுத்திடுறோம். ஏன்னு கேட்டால் இந்த பைபிள் தப்பு இல்லைங்க. நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் குறித்து நம்ம கணக்கு கொடுக்குறோன்னு பைபிள் சொல்லு. அதனால் நீ படுக்கைக்கு போகிறது முன்னால் அதை செட்டில் பண்ணிடு. செட்டில் பண்ணிட்டா உனக்கு நல்லது, உன்னுடைய ஆத்துமாவுக்கு நல்லது. அப்போது இந்த கோபம் என்கிற தன்மை எனக்குள்ளே இருக்குதே, இதை நம்ம சரிபடுத்தணும். தொடர்ந்து என் வாழ்க்கையில் இருக்கிறதுனால என் சாட்சி கெட்டு போகுது, சமாதானம் கெட்டு போகுது, குடும்பத்தில் உறவு பாதிக்கப்படுது, எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவரை நான் துக்கப்படுத்திடுறேன் அப்படின்னு உணர்றேன் பாருங்க.
பாவத்தன்மையை உணர்கிறவன் பாவி. ஏதோ பெரிய விபச்சாரம் பண்ணி வேசித்தனம் பண்ணி அவன் எல்லோ பெரிய அக்கிரமம் செஞ்சதுனால பாவி இல்லை. இந்த பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இந்த 2 பேருடைய வாழ்க்கையில் அவர்களுடைய பாவத்தன்மையை உணர்கிறவன் பாவி, பாவத்தன்மையை உணராதவன் அவனும் பாவிதான். ஆனால் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார்னு அர்த்தம் என்னென்னா, உன்னுடைய பாவத்தன்மையை நீ உணர்ற, உன்னுடைய வாழ்க்கையில் அது சரியில்லைன்னு உணர்ற, ஆண்டவரை துக்கப்படுத்துது, என் சமாதானத்தை கெடுத்துருது. இன்றைக்கி பாருங்கள், ஒரு ரெடிக்குலஸ்னால் ஒரு விந்தையான காரியம் என்னென்னா, உன் மேலே நான் பொறாமைப்படுவேனானால் நீ பாதிக்கப்படுறியோ இல்லையோ நான் பாதிக்கப்படுறேன். பொறாமை, பைபிள் பொறாமையை பற்றி என்ன சொல்லுதுங்க? எலும்பு உருக்கி உன் எலும்பை எல்லாம் ரொம்ப, அதாவது உன்னுடைய சத்துவத்தை எல்லாம் அது கெடுத்துறதுன்னு அர்த்தம். எலும்பு உருக்கின்னா அதனுடைய அர்த்தம் என்னென்னா, உன் சத்துவத்தை எல்லாம் போக்கிறது, உன்னுடைய நல்ல பலத்தை பிரயோஜனத்தன்மையெல்லாம் எடுத்துருதுப்பா. அவனை பார்த்து நீ அவளை பார்த்து என் பொறாமப்படுற. ஆண்டவர் உனக்கு எவ்வளோ காரியங்களை செய்து. ஆகவே பொறாமையானது நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பாதிக்கிறது, அவங்கள பாதிக்கிறது இல்லை. இப்படி பல குணங்கள் நமக்குள்ளே இருக்கிறத நம்ம உணர்கிறது தான் பாவி அப்படின்ற ஒரு ஸ்தானத்தில் ஆண்டவர் சொல்லுகிறது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அப்போது நான் ஒரு பாவத்தன்மை உள்ளவன். ரட்சிப்பில் அதுதான் செய்யப்படுகிற ஒரு மாற்றங்க. யாருமே பரிசுத்தவான் இல்லை, ஆனால் பாவத்தன்மை உள்ளவன் என்று உணர்கிறவனுக்கு மீட்கும்படியாகத்தான் ஆண்டவர் வந்தார். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குறைகளை, நம்முடைய காரியங்கள் சரியில்லை, அதை மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவருங்க. அவங்களுக்காகத்தான் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்தாருங்க. அதைத்தான் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற காரியம் அதுதாங்க. அதாவது நான் ஒரு பாவத்தன்மை உள்ளவன், ஆண்டவரே என்னை எவ்வளோ குறைவு இருக்க, என்னை நீங்கள் மாற்றி அமைக்கணும்னு சொல்லி நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உதவி செய்கிறார். ஒரு விதத்தில் சொல்லப்போனால் இது பரிசுத்த ஆவியானுடைய கிரியை. இப்போ இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இயேசு எதற்காக வந்தார் அப்படின்றதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது சில காரியங்களை நம்ம மறுபடியும் பார்க்குறோம். ஆனால் கூட உங்களுக்கு நான் இதை விளக்கப்படுத்தணும் அப்படின்றதுனால தான் கொஞ்சம் இந்த காரியங்களை குறித்து இங்கே நான் தெளிவுபடுத்தும்படியாக விரும்புகிறேன். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே நம்ம ஒரு மனுஷனை பார்க்குறோம். இந்த மனுஷன் அந்த 10, 11, 12 யாராவது வாசிங்களே. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவ ஆலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். இங்கே 2 பேருமே சர்ச்சுக்கு தான் போகிறாங்க. இருங்க ஒரு நிமிஷம். ஜெப ஆலயத்துக்கு போகிறாங்க, 2 பேருமே தான் போகிறாங்க. இந்த நடக்கிற நிகழ்வு ஜெபத்து அங்கே ஆலயத்தில் தான் நடக்கிறது. வாசிங்க தொடர்ந்து. பரிசேயன், முதல்ல பரிசேயன் ஜெபம் பண்ணுறார். அவர் பரிசேயன் என்று, தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பாருங்க, இதில் ஏதாவது தப்பு இருக்குதுங்களா? தப்பு இருக்குதுங்களா இல்லைங்களா? தப்பு இல்லை. அவன் உண்மையை தான் சொல்கிறான். அவன் இங்கே ஒன்றும் பொய் சொல்லலையே, உண்மை தான் சொல்கிறான். அவன் சொல்கிறான், இந்த மாதிரி ஆண்டவரே நான் அந்த பரிகாரர். பரிகாரன்னா யாருங்க?
பரிகாரர்னா நீங்கள் இவன் பாருங்கள், ரொம்ப நல்ல மனுஷனுங்க. இவரை நீங்கள் தயவுசெய்து தப்பாக நீங்கள் கணக்கு போட்டுறாதீங்க. இவர் ரொம்ப நல்லவர் தான். இவர் பரிசேயர் தான். ஆனால் இவர் ரொம்ப நல்லவர் தான். இவர் ரொம்ப மோசமானவர் கிடையாது. பாருங்களேன், அவர் சொல்கிறாரு, ஐ தேங்க் தி எக்ஸாஷனஸ். அது எனக்கு இனிமேல் சரியாக அந்த விளக்கம் எனக்குமே சரியாக புரியல. இன்னும் நான் திரும்ப பார்க்குறேங்க அதை. அப்புறம் அநியாயக்காரர். இந்த அநியாயம் இப்போ சரியான அநியாயம் செய்கிறான்டாப்பா இவன் சொல்கிறாங்கல்ல, இல்லை சொல்கிறாங்க, செய்கிறது அநியாயம், நியாயமே, அதாவது நியாயம் இல்லாததை செய்கிறவன் அநியாயக்காரன். அப்புறம் சொல்கிறான் விபசாரக்காரர். இந்த மாதிரி மோசமான பாவம் செய்கிறவங்க இவங்களை போல, அல்லது தான் அந்த இருக்காங்க அந்த ஆயக்காரன், பாவியிலும் பிரதான பாவி இருக்கான் பாருங்க, அவனை போல நானே இல்லை. அவன் சொல்கிறது நியாயம்தான், தப்பே கிடையாது. ஆகிய மற்ற மனுஷரை போல எல்லாத்தையும் லிஸ்ட்டில் கொண்டாந்துட்டு மற்ற மனுஷன் கடைசியில் இந்த ஆயக்காரனை போல நம்ம ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரொம்ப அருமையாக அவர் ஸ்தோத்தரிக்க, அது தப்பே கிடையாதுங்க, அருமையான ஒரு ஜபம் அது. அப்புறம் அடுத்தது வாசிங்க 12. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை ஜெபம் பண்ணுறது இல்லைங்களா, இவன் வாரத்தில் 2 நாள் ஜெபம் பண்ணுறான் பாருங்க. என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசகம் செலுத்தி வருகிறேன். பாருங்க, அவன் ரொம்ப பர்ஃபெக்ட், ரிலீஜியஸ்லி வெரி குட் மேன். இஸ் அ ரிலீஜியஸ், பக்கா ரிலீஜியஸ் ஜென்டில்மேன். அவர் இஸ் அ ஜென்டில்மேன். நிறைய பேர் அவனை பார்த்தா ரொம்ப மோசம்னு. இல்லை, அவன் மோசம் இல்லை, நம்ம தான் மோசம். அப்புறம் பாருங்க அவர் சொல்கிறாரு, செலுத்தி வர என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணார். ரொம்ப அருமையான ஜெபந்தான். ஆனால் இங்கே நீதிமான்களை அல்ல, பாவிகளைத்தான் அழைக்க வந்த, நீதிமான்களை அல்ல. இவன் என்னன்னா தன் பார்வையில், அப்போ இவங்கிட்ட வேற பாவமே இல்லாமல் இருந்திருக்குங்களா? இந்த லிஸ்டில் இல்லாத பாவமெல்லாம் அவனுக்குள்ளே இருந்திருக்குமா, இருக்காதா? இருந்திருக்கும். ஒருவேளை அவனுடைய கோப சுபாவத்தை பற்றி தெரியாது, அவனுடைய பொறாமையை பற்றி தெரியாது, அவனுடைய மற்ற பல காரியங்களை பற்றி தெரியாது. அவன் தெரிஞ்சதை மட்டும் அந்த இடத்துல பப்ளிக்காக அங்கே கன்ஃபஸ் பண்ணுறான். ஜெபாலயத்தை உறக்க ஜெபம் பண்ணியிருந்திருப்பான். அப்போ ஜெபம் பண்ணினான். அப்போ என்னன்னா, ஆண்டவரே நான் பாருங்க ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப மோசம் இல்லை, அதாவது ஆயக்காரனை போடக்கூட இல்லை. அப்போ இவனுக்கு ரட்சகர் தேவையில்லை. பாருங்களே, இவனுக்கு ஆவிக்குரிய உதவி தேவையில்லை. ஏன்னா இவன் ஒரு விதத்தில் பார்த்தா இவன் தனக்குள்ளே ஜெபம் பண்ண, என்னென்னா அவன் தன்னைத்தானே நான் நினைட்டான். ஆண்டவர் அவனை நீதிமான் எங்காவது சர்டிஃபை பண்ணுறாரா? இல்லை. பண்ணாரா? இல்லை. இவனை பார்த்து ஒன்று சொன்னார், அவனை விட்டுடுப்பான்றார். ஆகவே நீதிமான்களை அல்ல என்று ஆண்டவர் யாரை சொல்கிறார்னா, தன்னைத்தானே நான் நீதிமான் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்கள விட்டுருப்பா. இவன் ஒரு சில பாவங்களை செய்யலைன்னு சொல்லிட்டான், நியாயம்தான், தப்பு இல்லைன்னு சொல்ல. ஆனால் எத்தனையோ பாவங்கள் நம்ம எண்ணத்தினால் எத்தனையோ பாவம் செய்கிறோம் இல்லைங்க, எவ்வளோ பாவம் செஞ்சிடறோம். இப்போ உதாரணமாக இப்போ நம்ம இருக்கிறோம், இப்போ என்னுடைய இந்த வாரத்தில் நான் என்னென்னலாம் நினச்சிறேன்னு சொல்லி ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டு என் பாவத்தையெல்லாம் காட்டினா அடுத்த வாரம் நீங்கள் யாரும் வரமாட்டீங்க. ஏன்? பாஸ்டர் இவ்வளோ மோசமான ஆளுன்னு தெரிஞ்சிருந்தா இங்கே நாங்கள் வந்தே இருக்க மாட்டோம்ப்பா. இல்லை, நம்முடைய எண்ணங்கள் உண்மையாலுமே நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் செயலாக மாறி இருந்தால் இந்த உலகமாக இருக்காதுங்க. அவ்வளோ மோசமான எண்ணங்கள், சிந்தனைகள். இல்லை, இப்படி பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோம். அவன் என்ன பண்ணிட்டான், அவன் தன்னுடைய அந்த பாவத்தன்மையை உணரலை.
அந்த காரியம் என் வாழ்க்கையில் மாற்றப்படணும், அது தேவை என்ற அவசியத்தை உணரலை. அவனுடைய எண்ணமெல்லாம் என்னென்னா, நான் நல்ல மனுஷன், நான் பரவாயில்ல, மோசம் இல்லை. ஆகவே ஒரு விதத்தில் சொல்லப்போனால் இவன் நான் ரட்சிக்கப்பட்டவன் நினச்சிட்ருக்கிற மனுஷன் கேட்டகரியில் வந்துடுறாரு. ஐ எம் சேவ்டு, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே இனிமேல் எனக்கு ரட்சிப்பு தேவையா? பாவிகளை ரட்சிக்கத்தானே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஆனால் உண்மையாலுமே பரிசுத்த, நம்ம எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கிறோங்க. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது மாத்திரம்தான் நான் யாருங்கிறத நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். ஒரு சிலர் சொல்ல, நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் அப்பறந்தே பிறந்தேன், சண்டே ஸ்கூல் போனேன், நான் அப்பறந்தே ஒரு கிறிஸ்டியன் ப்ராட்டப் எனக்கு இருக்குது, நான் விதமாக நான் வாழ்ந்தேன், அல்லது இந்து மதத்திலேருந்து நான் மாறி இப்படி வந்துட்டேன். ஆனால் பாருங்கள், நான் மற்றவங்கள போல இல்லைங்க. அதாவது நம்ம என்ன பார்க்குறோன்னா, இவன் தன்னை எப்படி நீதிமானாக்கிக்கிறான், அதில் பார்த்தீங்களா? அவன் எப்படி நீதிமானாக்கிறான், எப்படி நீதிமானாக்கிறான்? அது அவனை போல இல்லை, இவனை போல இல்லை, இவனை போல இல்லை. நம்ம கூட அப்படி தான் நினைக்கிறோம். இதான் இந்த சகோதரி இருக்காங்களே, அந்த சகோதரி மாதிரி நானே இல்லை. இந்த சகோதரன் இருக்கார்ல, அவர் ரொம்ப மோசங்க. சர்ச்சுக்கு, நான் போகிற சர்ச்சுக்கு தான் வர்றாரு, ஆனால் ஒன்றும் மாற்றமே வரலைங்க. கணவன் நினைப்பார், இந்த மனைவி எப்போ தான் ரட்சிக்கப்பட போகிறாளோ, ஆண்டவரே நீர் தான் இறங்கணும். மனைவி நினைப்பா, இந்த புருஷன் எப்போ தான் ரட்சிக்கப்பட போகிறாரோ தெரியலையே. இந்த பாஸ்டர் படித்து சத்தியத்தை சொன்னால் கூட என் புருஷன் அதில் ஏறலை, இந்த புருஷன் கேட்குறாரே நம்ம தெரியல. என்ன பண்ணுற பிரசங்கமெல்லாம் இவருக்கு தான், எனக்கு இல்லை, இவருக்கு தான். இந்த அவரை பாரு, எல்லா பிரசங்கமும் இவருக்கு தாங்க. ஆகவே சர்ச்சில் இன்றைக்கி நிறைய பேர் பிரசங்கம் கேட்டால், இந்த பிரசங்கம் எனக்கு இல்லை, என் மனைவிக்கு தான். நல்லா இன்றைக்கி நல்ல டோஸ் கொடுத்தாருப்பா பாஸ்டர். அவர் பாவம் யாரும் மணந்துட மாட்டேன்னு ஆதாங்கத்தினால கத்திட்டு போகிறாரு, வேறு வழி இல்லைன்ட்டு. ஆனால் இந்த மனைவி நினைப்பா, என்னைக்கு தான் இவர் திருந்த பாராரோ. ஆனால் ரெண்டுமே திருந்தாத கேஸு தான், ரெண்டுமே திருந்தாத கேஸு தான். ஆனால் இப்படி மாற்றி மாற்றி அருமையானே, அதில் என்ன ஒரு ஆபத்துன்னா, நான் நீதிமான், நான் ரொம்ப மோசம் இல்லை, நான் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து அவர்களோடு இடைப்படுகிறவர் அல்ல. அப்போ என்னன்னா, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய அந்த உண்மையான நிலையை உன்னால் விளங்கி கொள்ள முடியல. உன்னுடைய பாவத்தன்மையினால் உன்னுடைய குடும்பத்தில் என்ன பாதிப்பு ஏற்படுகிறது விளங்கி கொள்ளலை. ஆண்டவர் என்ன துக்கப்படுத்துகிறோம், இதெல்லாமே உன்னால் கம்ப்ளீட்டாக மறைவாய் போச்சு. அப்போ நீ என்ன பண்ணுறன்னா, சில நற்கிரியைகளை மாத்திரம் வச்சுக்கிட்டு உன்னை நியாயப்படுத்திடுற. நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் இப்படி பல காரியங்களை செய்கிறேன். இப்போது இது எல்லாம் ஒரு மொட்டு மொத்தமாக நற்கிரியை அப்படின்னு ஒரு கேட்டகரியில் கொண்டாந்துடுறோம். எபேசு கிழ நிருபத்துக்கு திருப்பிக்கிங்க. எபேசு கிழ நிருபத்தில் இங்கே நம்ம பார்க்குறோம், இப்போ நமக்குள்ளே என்ன ஒரு எண்ணன்னு சொன்னால், இப்போது ஒருவேளை நான் கேட்டேன்னு வைங்க, இங்கே யாராவது ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறீங்களான்னு கேட்டால் ஒருத்தருமே கை தூக்க மாட்டேங்க, எனக்கு தெரியும். ஏன்னு கேட்டால், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு எல்லாது மனசுக்குள்ளே இருக்குதுங்களா இல்லைங்களா? அதுதான் உண்மை. அது ஒன்றும் நான் பொய் சொல்லலை. ஏன்னு கேட்டால், இந்த எபேசு கிழ நிருபத்தில் இங்கே வாங்க, ரட்சிப்புங்கிறது என்ன அப்படிங்கிறதே நம்ம முதல்ல சரியாக விளங்கிக்கொள்ளலாம். ரட்சிப்புங்கிறது ஒரு மகத்துவமான வாழ்க்கைங்க, வாழ்க்கை மாற்றங்க. இது ரட்சிப்பில் எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்குது. ரட்சிப்பின் சந்தோஷம், விடுதலை, மகிழ்ச்சி, மீட்பு, தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம்,
வாழ்க்கையில் அவர்கள் வாழும்படியான வாழ்க்கையில் நடத்தைகளில் வித்தியாசம், தேவனோடு இணைந்து வருகிற வாழ்க்கை, இது எல்லாமே ரட்சிப்பில் இருக்கிற மகத்துவமான காரியங்கள். ஆனால் அநேக ரட்சிக்கப்படாமலே ரட்சிக்கப்பட்டுட்டோன்னு நினைக்கிற அந்த காரியத்தை இன்றைக்கு சபைகளில் சாதாரணமாக பார்க்குறோம். இப்போ ஆண்டவர் ரட்சிப்பை குறித்து ஒரு காரியத்தை சொல்கிறார். எபேசியருக்கு நிருபம் 2வது அதிகாரத்துக்கு வாங்களேன். இங்கே 2வது அதிகாரத்தில் நான் டைரெக்டாகவே இங்கே அந்த காரியத்தை நான் சொல்கிறேன். 8, 9, 10 யாராவது பிரதர்ஸ் வாசிக்கிறீங்களா? 8, 9, 10 எபேசியர் 2, 8, 9, 10. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல. ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு, உன்னால் நீ ரட்சிக்கப்படுறதில்ல. சொல்லுங்க, வாசிங்க. இது தேவனுடைய ஈவு. இட்ஸ் எ கிஃப்ட் ஆஃப் காட். இட்ஸ் ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் காட். ஆண்டவர் தான் சொல்கிறாரு. பாருங்களேன், ரட்சிப்பு கிரியையினால் நீ சம்பாதிக்க முடியாது. உன்னுடைய கிரியை வைத்து நீ ரட்சிக்கப்பட்டவனை நீ தப்பாக கணக்கு போட்டுறாதப்பா. நான் பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், நான் அப்படி பண்ணுறேன், ஊழியம் செய்கிறேன், நான் பாஸ்டராக இருக்கிறேன், என்னவோ இத்தனையும் சொல்லிட்டு போ, ஆனால் அதனால் ரட்சிப்பே கிடையாதுன்ட்டு ஆண்டவர் சொல்லிட்டார். ஆகவே முதல்ல அவர் சொல்லிட்டாரு, இந்த ரட்சிப்புங்கிறது அதனால அல்ல, இந்த ரட்சிக்கப்படுகிறது உங்களால் உண்டானதல்ல. இட்ஸ் எ ஃப்ரீ கிஃப்ட். இது தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஈவு. அந்த ஆங்கிலத்தில் பாருங்க, இட்ஸ் எ கிஃப்ட் அப்படின்னா என்னென்னா கிஃப்ட் ஆஃப் காட். அதாவது கடவுளே கொடுக்கிற ஒரு கிஃப்ட்டுங்க இது. இந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம், பணம், பொருள் எல்லாத்துக்கும் அது கம்பேரே பண்ண முடியாதுங்க. அப்போ சால்வேஷனுங்கிறது என்னென்னா இட்ஸ் எ கிரேட் கிஃப்ட் ஆஃப் காட். தேவனே வானத்திலிருந்து கொண்டு வந்து உனக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஈவு இது. இதை நீயே சம்பாதிக்கவே முடியாது. அதுக்காக நீ அதை செய்ய முடியாது, இதை செய்ய முடியும். இப்போ பல காரியங்கள் இருக்குது. இப்போ இந்து மதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறாங்க, தெரியாமல் கூட, அல்லது கோழி வெட்டுறாங்க, ஆடு வெட்டுறாங்க, காவு கொடுக்குறாங்க, இப்படி பல காரியங்கள். இது எல்லாம் அந்த பழைய ஏற்பாட்டின் வழிமுறையில் வந்தது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, புண்ணிய ஸ்தலத்துக்கு போகிறாங்க, நான் செஞ்ச புண்ணியத்துக்கெல்லாம் கடைசி நேரத்தில் காசிக்கு போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் இந்துக்கள் போகிறாங்க. அவங்களுடைய அறிந்து கொள்ளுதல் அவ்வளவுதாங்க. அப்போ அவைகள் அவைகளுக்கு மீட்பை கொடுப்பதே இல்லை, உண்மைதான். ஆகவே ரட்சிப்புங்கிறது இட்ஸ் எ கிஃப்ட் ஆஃப் காட். இது ஆண்டவருடைய ஈவு. இதை நீ நீயாவே சம்பாதிக்க முடியாது, நீயாவே அதை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள முடியாது. ஃப்ரீ கிஃப்ட் தான் ஆண்டவருடைய. அப்புறம் வாசிங்க, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு மறுபடியும் சொல்லிட்டார், இது கிரியைகள் என்னானதில்லை. இப்போ கிறிஸ்தவர்கள் எப்படி நம்ம நினைக்கிறோம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்கிறோம். ஏன் எப்படிங்க? இப்போ ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறேன், பிரதர் சிஸ்டர் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆமாம் பிரதர், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேங்க. பாருங்கள், நான் பல வருஷமாத்துக்கு முன்னால் நான் ரட்சிக்கப்பட்டேன். இப்போ நான் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டுருந்தேன். அந்த சர்ச்சில் என்னென்னா அவங்க சொன்னாங்க, எனக்கு நான் ஒரு இந்து தானே, எனக்கு தெரியாது. அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு பாஸ்டர் அவருக்கு உட்கார வச்சார், என்னென்ன பாவம் செஞ்சு அதெல்லாம் கொண்டு போய் சரிப்படுத்துப்பா, திருடின பொருள்லாம் திருப்பி கொடு அப்படின்னு சொன்னார். நான் அதை செஞ்சேன். கடைசியில் அவங்க சொன்னாங்க, நீ ஜெபம் பண்ணி பைபிள்லேருந்து ஒரு வசனம் வேணுமான்னாங்க. இப்போ நான் ஜெபம் பண்ணினேன். ஒரு வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு எடுத்துகிட்டு கொண்டு போய் காமிச்சேன். அவர் சொல்லிட்டாரு, நீ ரட்சிக்கப்பட்டுட்டப்பா. ஆனால் என் வாழ்க்கையில் நிறைய கேள்விக்குறி. என்னை ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறாரு, ஆனால் நான் நிறைய காரியங்களை நான் இன்னும் மாறலையே, நிறைய காரியங்கள் எனக்கு விடுதலை இல்லையே. அந்த பரிசுத்த ஆவியான எனக்குள்ள அந்த பாவத்தை குறித்த உணர்வை எனக்கு கொடுக்குறார். அப்போ எனக்கு நான் போய் கேட்பேன், பிரதர் எனக்கு இந்த மாதிரி காரியம் இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நல்லா போய் ஜெபம் பண்ணுவேன், கர்த்தரோட பேசுவார். ஜெபம் பண்ணாலும் ஒன்றும் மாற்றம் வரல. அப்போது
ரட்சிப்புங்கிறத நீ சம்பாதிக்கவே முடியாது. ஒரு 10,000 ரூபா கொடுத்தா, ஒரு 10 கோடி கொடுத்தா ரட்சிப்பு கிடைக்குமான்னு கிடைக்காது. இட்ஸ் a gift, free giftன்ட்டார் ஆண்டவர். இது இலவசமான ஈவெண்ட்டார. அவன் நான் பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, சர்ச்சுக்கெல்லாம் ரெகுலராக போகிறனே, சர்ச்சில் இந்த காரியத்தெல்லாம் செய்கிறனே, அப்போ அதெல்லாம் என்னங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அடுத்ததை வாசிங்க. இது கிரியையினால் உண்டானதில்லை, பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதில்லை. அடுத்து 10வது வசனத்தில் ஏனெனில், therefore அவர் சொல்ற, ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த 10வது வசனத்தை பாருங்க ஆங்கிலத்தில், for we are his workmanship. இப்போ ஒரு களிமண் எடுக்கிறோம், களிமண் எடுத்து ஒரு பொருளை செய்கிறோம். ஒரு முயலை போலவோ ஒரு சுண்டலியை போலவோ செய்கிறேன்னா இட்ஸ் ஒர்க்மேன்ஷிப். நான் செஞ்சது அது. இப்போ சின்ன பிள்ளை சப்பாத்தி எடுத்து மாவு எடுத்து ஒரு சின்ன ஒரு எலி மாதிரி செய்வாங்க, அதுதான் செய்வாங்க. அதெல்லாம் தேர் ஒர்க்மேன்ஷிப். அப்போது சால்வேஷன் இஸ் த ஒர்க்மேன்ஷிப் ஆஃப் காட், கிரியேட்டட் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். கிறிஸ்துவுக்குள் நீ சிருஷ்டிக்கப்படுகிறாய். அப்படின்னா என்னது? பைபிளில் பார்க்குற ஒரு நிக்கோதேமுன்ற ஒரு 3வது அதிகாரத்தில் பார்க்குறோம். நிக்கோதேம் பார்த்து தெரியுங்களா? உங்களுக்கு தெரியுங்களா? 3வது அதிகாரத்தில் இருக்குங்களா இல்லைங்களா? திருப்பி யோவான் 3வது அதிகாரத்துக்கு வாங்களே. யோவான் 3வது அதிகாரத்தில் இவரை நம்ம பார்க்குறோம். யோவான் 3வது அதிகாரத்துக்கு வந்த உடனே இவர் சாதாரணமான ஆள் இல்லைங்க. அதாவது இவர் ஒரு யூத மத தலைவருங்களாச்சுங்களே. ஒரு சாதாரணமாக இவரை நினைச்சிடாதீங்க. இவர் யூத மத தலைவர், சர்ச்சில் பாஸ்டரை விட இவர் ரொம்ப இன்னும் ஒருபடி மேலேன்னு கூட சொல்லலாங்க. அப்படி இருந்தவர். நிறைய பேருக்கு அவர் போதிக்கிறவர். ஏன்னா இந்த இடத்துல அவரை நம்ம பார்க்கும் பொழுது இங்கே ரூலர்னு சொல்லுதுங்க. அதாவது அந்த ஜெப ஆலயத்தை நடத்தவர் அவர் தானுங்களே, பாஸ்டர்னு கூட சொல்லலாம் அவர். அப்போ எத்தனையோ பேர் அந்த ஜெப ஆலயத்தில் இருந்திருப்பாங்க, அவங்களெல்லாம் இவர் நடத்துகிறவர். இவர் இயேசுவின் இடத்துல அவர் பேசுகிறாரு. அங்கே பாருங்க, அந்த யோவான் 3:1 2வது வசனம். யாராவது வாசிக்காதவங்க வாசிங்க. அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். ரொம்ப கரெக்டாக தான் சொன்னாருங்க. அவர் சொன்னதில் தப்பு இல்லை. ரபின்னா டீச்சர், ஒரு கணத்துக்குரிய ஒரு ஆசிரியர். ரபி, நீங்கள் கடவுளிலிருந்து வந்தவருங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களோட இல்லைன்னா, ஆண்டவர் இயேசு 4 நாள் நாரி போச்சு, சடலத்தை வான்றார், உயிரோட வருதப்பா. அவர் செய்த அற்புதங்களை பார்க்கும் பொழுது தான் அதுக்கு அளவே கிடையாது, கணக்கே கிடையாது. அந்த அற்புதங்கள் எல்லாம் செஞ்சுருக்காரு. இவர் சொல்லிட்டாரு. ஏன்னா இவரை இயேசுவுக்கு தெரிஞ்சு கூட இருக்கலாம். ஏன்னா அவர் ஒரு மத போதகர். அங்கே எருசலேமில் அந்த மத போதகராக இருக்கிறதுனால நிக்கோதேமு அவர் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் கூட அவர் என்ன பண்ணாருன்னா, இவருக்குள்ளுக்குள்ளே ஒரு இயேசுவை எப்படி ஆகலும் பார்த்துடணும். பரிசேயரெல்லாம் அவங்க சொல்கிறாங்க, இவன் திருடன், பிசாசினால் பேய்களை உரட்டுறான், பல காரியங்களை சொல்கிறாங்க. ஆனால் இவருக்குள்ள ஒரு எண்ணம் என்னன்னா, இவர் கண்டிப்பாக ஆண்டவரிடத்தில் வந்தவர் தான். அவர்கிட்ட போய் நம்ம சொல்கிறான்,
அவருக்கு கொஞ்சம் உற்சாகமாக கூட இருக்கும். பாவம் எல்லாம் அவரை வந்து மனுஷரை இயேசு இந்த உலகத்தில் என்னங்க அனுபவிச்சார்? இயேசு இந்த உலகத்தில் ஏதாவது அனுபவிச்சாருங்களா? என்னங்க? பாடுகள் தான் அனுபவிச்சாருங்க. நம்மளாவது நல்லா எவ்வளோ அனுபவிக்கிறோம் இல்லைங்க? எவ்வளோ நல்லா அனுபவிக்கிறோம். எத்தனை காரியங்கள். நான் இன்னைக்கு காலையில் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை, நான் அதை பற்றி தொடர்ந்து பேசுகிறேன். ஏன்னா இந்த அடிப்படை உங்களுக்கு சரியாக தெரியணும். நான் பொதுவாக இந்த காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு, காலை எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 பிஸ்கெட் சாப்பிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு காஃபி போய் சாப்பிடுவேன். காஃபி போட்டு அப்போ அந்த காஃபி சாப்பிடும்போது எனக்குள்ளே ரொம்ப ஒரு திருப்தியாக இருக்குது. என்னென்னா, ஆண்டவரே இந்த காஃபி குடிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்திருக்கிறேன். எத்தனையோ பேர் இந்த காஃபியில் எத்தனையோ பேர் இருந்தும் குடிக்கிறதில்ல. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஆண்டவரே. ஸோ அதில் கூட ஒரு சின்ன ஒரு திருப்தியை பார்க்க முடிகிறது. அவர் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவருடைய அந்த எவ்வளோ செய்கிறாரு நமக்கு. இப்படி இருந்த வாழ்க்கையெல்லாம் மாற்றிட்டாரே. ஒருவேளை ஆண்டவர் மாத்திரம் என்ன சந்திக்காமல் இருந்திருப்பான், நான் என்ன இருந்திருப்பேன்? நான் ஒரு ஜெபத்தில் ஆண்டவர் சொல்லுவேன். பாருங்க, ஒருவேளை இந்த நிக்கதேம் என்ன நினச்சிருப்பாருன்னா, அவர்கிட்ட போய் சொன்னால் அவரை கொஞ்சம் உற்சாகமாக இருக்குமே, பாவம் எல்லாம் அவரை பாடு தானே, கஷ்டம் தானே அப்படின்னு கூட அவர் நினச்சிருந்துருக்கலாம். நல்ல மனுஷர். அப்போது இவர் வந்து இங்கே வந்த உடனே அவர் சொன்னார், ரபி கர்த்தர் உங்களோட இருக்கு, அதனால் சரிங்க. அப்போ இயேசு நம்மளா அந்த இடத்துல இயேசு பேசுனதை பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இல்லைங்க? ஏன்னா டைரெக்டாக இப்படி பேசிட்டாரு, முகதாட்சியம் இல்லாமல் பேசிட்டாரு. கொஞ்சமாவது கொஞ்சம் பொறுத்து பேசியிருந்தா கூட பரவாயில்ல. அதனால அவருடைய ஆத்தும நிலையை இயேசு உணர்ந்து கொள்ளணுன்னு தான் பேசினார். இந்த நிக்கதேம் கடைசியில் ரட்சிக்கப்பட்டாரா, ரட்சிக்கப்படலைங்களா? நிக்கதேம் கடைசியில் ரட்சிக்கப்பட்டாரா, ரட்சிக்கப்படலைங்களா? என்னங்க? ரட்சிக்கப்பட்டார். எப்படி சொல்கிறீங்க? இயேசுவனுடைய அடக்கத்தில் வர்றாரு இல்லைங்க? ஆமாம், ரட்சிக்கப்பட்டார். இவர் ரட்சிக்கப்பட்டாருங்க. இயேசு சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜாப்பா நிக்கதேமே, நீ மறுபடியும் பிறக்கணும்பா, இல்லைன்னு நீ பரலோகம் போக முடியாது. ஐயோ, நான் போதகனாச்சே, நான் எத்தனையோ பேருக்கு சபையை நடத்திட்டு இருக்கிறேன், சத்தியத்தை போதிக்கிறேன், நான் பரலோகம் போக முடியான்ட்டார் இவர். அருமையானே, அப்போ தான் ஒன்று சொன்னார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால், நீ மறுபடியும் பிறக்கணுன்ட்டாரு. அதுதான் ரட்சிப்புன்னு இயேசு சொல்கிறாரு. அப்போ மறுபடியும் பிறக்கிறதுனா என்ன? அதைத்தான் அந்த எபேசியரில் அவர் கொண்டு வராருங்க. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த எபேசியருக்கு நிருபத்தில் நாம் நற்கிரியைகளை செய்யும்படிக்கு சிருஷ்டிக்கப்பட்டோம். இப்போ இதில் வித்தியாசம் பாருங்கள். ஏன்னா நான் இதை முடிக்கிறதுக்கு முன்னால் அதை நான் உங்களுக்கு காட்டினா தான் உங்களுக்கு சரியாக விளக்கும். இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களும் ஜெபம் பண்ணுறாங்க, வேதத்தை வாசிக்கிறாங்க. ரட்சிக்கப்படாமல் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்களும் ஜெபம் பண்ணுறாங்க, வேதத்தை வாசிக்கிறாங்க. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? யாராவது சொல்ல முடியுங்களா? நான் ரட்சிக்கப்படல தான், ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டேன் நினச்சிட்ருக்கிறேன். ஆனால் நான் பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன். ஆனால் இன்னொரு ஒருத்தர் இருக்கார், அவர் ரொம்ப இதாக இருந்தவர், இப்போ ஆண்டவருக்குள்ளே வந்து மெய்யான மனம் திரும்புதலுக்குள்ளே வந்திருக்காரு. அவரும் ஜெபம் பண்ணுறாரு, பைபிள் வாசிக்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? யாராவது சொல்ல முடியுங்களா? என்ன வித்தியாசம்? என்னங்க? ரெண்டுமே நற்கிரியை தான், தப்பு இல்லையே. பைபிள் வாசிக்கிறது நல்லது தான், ஜெபம் பண்ணுறது நல்லது தான். இதுதான் அவரும் செய்கிறாரு. அதாவது ரட்சிப்பு நற்கிரியினால் கிடைக்குமா, கிடைக்காதா? கிடைக்காது. நீ பைபிள் வாசிக்கிறதுனாலையோ நீ ஜெபம் பண்ணுறதுனாலையோ கிடைக்காது. நீ சர்ச்சுக்கு போகிறதுனால கிடைக்காது. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஜெபம் பண்ணுறாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க. இந்த முதல் கேட்டகரியில் நம்ம என்ன நினைக்கிறோம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்,
நான் இதெல்லாம் ஒழுங்காக செய்கிறேன், இதன் அடிப்படையில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே அவங்க உள்ளான மனசில் வந்துட்டவங்க. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறனால தான் பைபிள் வாசிக்கிறேன், இதெல்லாம் பண்ணுறேன், இது பண்ணுறேன். ஆகவே இது உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீ பல காரியங்களில் உன்னிடையே நினச்சிக்கிற, நான் ஆண்டவருக்குள்ளே ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் இப்படி மோட்சம் போயிடுவேன். ஆனால் நற்கிரிகளை செய்யும்படிக்கு தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய். நற்கிரிகளினால ரட்சிக்கப்படுறது இல்லை. நற்கிரிகளை செய்யும்படியாகத்தான் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, நற்கிரிகளினால நீ ரட்சிக்கப்படுவது இல்லை. அப்படின்னா என்னன்னா, ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளாக ஆண்டவர் ஃப்ரீ கிஃப்ட் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு கொடுப்பது நிச்சயம் அல்லவா? எதை பற்றி சொல்கிறாருங்க? பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லுகிறார். ஏன்னு கேட்டால், ரட்சிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வாசம் பண்ணுகிறார். உனக்குள் அந்த இருதயத்தை மாற்றுறாரு, அந்த பழைய வாழ்க்கையை மாற்றார். அதிலிருந்து வெளிவரும்படியான காரியங்கள், நற்கிரியைகள், சுகந்த வாசனை ஆண்டவர் இருக்குது. பரிசேயர்லேருந்து தான் பைபிளை நல்லா கரைச்சி குடித்தவங்களாச்சே. வேதபாரர்களுக்கெல்லாம் பைபிளை நல்லா தெரியுமே. அப்படி ஒருத்தர் தான் நிக்கதேமே, அவரை பார்த்து சொல்லிட்டார், அப்பா நீ ரட்சிக்கப்படலை, நீ மோட்ச ராஜ்யம் போக முடியாது, நீ மறுபடியும் பிறக்கணும்பா, கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்படணும், ஆவியானவனுக்குள்ளே கிரியை செய்யணும், நீ மாற்றத்துக்குள்ளே வரணும், நீ நம்பி இருக்கிறது சரியில்லை, நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தேன், பைபிள் வாசிக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், நான் நிறைய காரியங்கள்லாம் எனக்குள்ள இருக்குது, இப்படியே நான் மோட்சம் பண்ண நினைக்காதப்பா, நீ போக முடியாது, உனக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்யணும். அப்போ அவனுடைய வாழ்க்கையில் நான் சொன்னேன், எனக்குள்ள பாவத்தன்மை இருக்குது. நான் பைபிள் வாசித்தாலும் ஜெபம் பண்ணினாலும் என் குணம் மாறலையே, என் குணம் மாறலையே. இல்லை, குணம் இன்னும் மாற்றம் அடையலை. குணப்படுதல்னு தான் ரட்சிப்பு செலவு. என் குணம் மாறல. சில காரியங்கள் அப்படியே எக்ஸ்டர்னலாக மாறி இருக்குது, ஆனால் உள்ளான குணம் மாறலையே. அப்போது ஆண்டவரே, நான் எவ்வளோ காரியங்களை மாற்றம் அடையணும், என்னை மாற்றம் ஆண்டவரே. ஏன்னா ரட்சிப்பு இலவசமானது. ரட்சிப்பு பாவிகளை ரட்சிக்கத்தான் கிறிஸ்து உலகத்தில் வந்தார். நான் ஆண்டவரிடத்தில் இந்த பரிசேயனை போல, ஆண்டவரே நான் இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு நாள் ஜெபம் பண்ணேன். ஒரு வேளை 50 வருஷம் செஞ்சுருக்கலாம், நீங்கள் 30 வருஷம் செஞ்சுருக்கலாம். இந்த சர்ச்சுக்கு இந்த சர்ச் ஏறக்குறைய ஒரு 95 ஆரம்பிக்கப்பட்டு இப்போ ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இது ஒரு 35 வருஷமாக நடக்குது. அப்போ இருந்தே கூட நீ வந்திருக்கலாம், சத்தியத்தை கேட்டிருக்கலாம். ஆனால் குணம் மாறலையே, குணம் மாறுதல் ஏற்படலையே. அப்போ குணம் மாறுதல் யார் கொடுக்கறது? இலவசமாக ஆவியானவர் மூலம் கொடுக்கிறது. ஆகவே ரட்சிப்பு இலவசமானது. டாக்டர் இடத்துல நான் போனால், ஆண்டவரே எனக்குள்ளே இதெல்லாம் இருக்குது, நேர்மையான ஒரு உண்மையான நேரில் நான் என்னை நியாயப்படுத்தாமல் உள்ளது உள்ளம் அவருடைய வசனம் சொல்லுது. இப்போ பாருங்கள், பெரிய பட்டியலெல்லாம் போடுது. இப்போ இங்கே 2 இதை நான் செஞ்சு முடிக்கிறேன் பாருங்கள். கலாத்தியர்கள் நிருபத்தில் வாங்க. ஆவியின் கனின்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, மாம்சத்தின் கனின்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. நம்ம எல்லா பாவத்தையுமே செஞ்சிடறோம்னு சொல்ல முடியாது. ஆனால் நிறைய பாவம் இன்றைக்கி என்கிட்ட இருக்குதே. இந்த பாவத்தையெல்லாம் எப்படி நான் கையாளுறது? என்னையே நான் திருத்தி கொள்ள முடியாது. அப்போ நான் எப்படி இதை செய்கிறது அப்படின்ற ஒரு பிரச்சனை வருது. அங்கே பாருங்கள், கலாத்தியர் 6வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே எல்லா பாவமும் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ உதாரணமாக 18வது வசனத்திலேருந்து 5:18 யாராவது வாசிங்க, வாசிக்காத யாராவது வாசிங்க, யாராவது பிரதர் சிஸ்டர் யாராவது தான் சார். சாரி, நான் தான் தப்பா சார். 5:18 வாசிங்க சிஸ்டர் ப்ளீஸ். 5 அதே தான், கலாத்தியர் 5 வாசிங்க. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல.
காம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவேரம். போதுங்க, இதெல்லாம் ஒரு லிஸ்ட்டில் அதை வச்சுக்கலாம். பாருங்கள், வயசு வந்து ஒரு முக்கியமாக இல்லை. அவன் 90 வயசு தாத்தாவாக இருந்தால் கூட அவனுடைய எண்ணங்கள் சுத்தமாக இருக்கிறது இல்லை. ஆண்டவர் விடுதலை ஆக்கினால் ஒன்றி, அப்போ அவனுடைய எண்ணங்களில் இன்னும் சரியான ஒரு விடுதலை இல்லை. அசுத்தமான எண்ணங்கள், அசுத்தமான பார்வை, அசுத்தமான சிந்தனை, இதெல்லாம் உனக்குள்ளே இன்னும் இருக்குதே. அதை பற்றி நீ யோசிக்கிறது இல்லையா? அப்போ இதெல்லாம் எங்கேருந்து வருது? மாற்றப்படாத இருதயத்திலிருந்து வருகிற லிஸ்ட்டு தான் இது. அடுத்து வாசிங்க. விக்கிரக ஆராதனை. பைபிள் சொல்லுது பொருளாசையும் கூட விக்கிரக ஆராதனை தான். இருங்க ஒரே வருஷம். அந்த விக்கிரக ஆராதனை பொருளாசை, பொருள் மேலே தான் ஆசையாக இருக்குமே ஒழிய, பைபிள் சொல்லுது விக்கிரக ஆராதனை பொருளாசை. பணத்தையே தான் நம்ம குறியாக இருப்போம். நமக்கு நேரம் இல்லை, ரொம்ப விரிவுபடுத்த முடியுது. அப்புறம் வாசிங்க. பெல்லிசோனியம். பகைகள். எவ்வளோ பகை இருக்குல்ல. அவங்கள எனக்கு பிடிக்காது, இவங்களை எனக்கு பிடிக்காது, இவங்களை எனக்கு பிடிக்காதுங்க. அவரை பற்றி உங்களுக்கு தெரியுங்களா? அவரை பற்றி பேசாதீங்க, அவருக்கு எனக்கு ஒத்து வராது. அப்புறம் விரோதங்கள், வைராக்கியம். எவ்வளோ பேர் இன்றைக்கி புருஷன் முன்னாடியே வைராக்கியமாக இருக்கிறாங்க, பிள்ளைகள் வைராக்கியமாக இருக்கிறாங்க. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், அவன் தான் முதல்ல இயேசுவை பற்றி சொன்னான். ஆனால் அவங்க அம்மாவோட சண்டை. அப்போ ஒரு நாள் விசாகப்பட்டினத்து வந்தான். நான் சொன்னேன், டேப்பா அவங்க அம்மா மேலே அவனுக்கு ஏதோ ஒரு கோபம், பயங்கரமான கோபம். நான் சொன்னேன், அப்படி செய்யக்கூடாதுப்பா. அவன் வந்து என்னையும் அடிக்க வந்துட்டான். நீ என்ன அப்படி என்று அப்படி அவனை பார்த்ததில்ல. அந்த மாதிரி அவங்க அப்பா மட்டும் சேலத்தில் வந்து தாதகப்பட்டியில் டெய்லரிங் கடையில் பார்த்துட்டு அவங்க அம்மா பார்க்காமே போயிட்டானுங்க. அது வைராக்கியம். உனக்குள்ளே எவ்வளோ வைராக்கியம் இருக்குது தெரியுமா? எவ்வளோ பகை இருக்குது. இவங்களை கண்டாவே எனக்கு பிடிக்கிறதில்ல. அவங்க கண்டா ஒதுங்கி போயிடணும். அப்புறம் கோபங்கள். கோபத்துக்கு அளவே கிடையாது, அது விடுங்க, அது பெரிய லிஸ்ட்டு. அப்புறம் சண்டைகள். பல சண்டை வருது, சின்ன சண்டை, பெரிய சண்டை. ஆமாம், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள். ஒரு சகோதரனை பகைச்சாவே நீ கொலை செஞ்சிட்டான்னு பைபிள். அப்புறம் வெறிகள், களியாட்டுகள். அது பாருங்கள், நம்ம வந்து யூடியூப்பில் பார்ப்போம், ரொம்ப நேரம் பார்ப்போம், அதை பார்ப்போம், இதை பார்ப்போம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பைபிள் வாசிக்க நேரம் இருக்காது. இங்கே எத்தனை பேர் நீங்கள் சினிமா பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். ஒரு வேளை என்ன பாஸ்டர் நம்மளை கண்டுபிடிச்சிட்டார் போல் இருக்குது. ஏதோ இது எல்லாம் தானே, நம்ம யார் எல்லாம் சேம் கேட்டகரி தானே. தெரியாதா? பாம்பின் கால் பாம்புக்கு தெரியாதா? எத்தனை பேர் ஆனால் ஆபத்து ரகசியமாக அசுத்தமான வீடியோக்கள் பார்க்குறீங்களா? இப்போ தான் ஃப்ரீ. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரனிடத்தில் ஆலோசனை சொன்னேன். அவர் சொன்னார், பாஸ்டர் எனக்கு இந்த பழக்கம் ரொம்ப வருஷமாக இருக்குது. எப்போ இருந்திருக்கு எனக்கு நினைப்பு தெரிஞ்சு இருக்குன்றாரு. கல்யாணம் 2 குழந்தைங்க இருக்குது. உங்கள் மனைவிக்கு தெரியுமான்னு கேட்டேன். அவங்களுக்கு தெரியாது, ஆனால் தினம் நான் வீடியோ பார்க்குறேன். அருமையாலே, ஒருவேளை உன்னுடைய இருதயம் அப்படி இருக்கா? நீ இன்னும் பசுத்தமான படங்களையெல்லாம் பார்த்துட்ருக்கியா? ஏன் பார்க்குற? உனக்கு அதில் இச்சை இருக்குது, வேறு விருப்பம் இருக்குது, பாவத்தின் பேரில். அப்போ நீ ஏன் இதெல்லாம் இருந்தும் கூட நீ என்ன நினைக்கிற? நான் ரட்சிக்கப்பட்டேன்னு நினைக்கிறேன். தவறான அசுத்தமான படங்களெல்லாம் பார்க்குற, அது தப்புன்னு உனக்கு தெரியும், ஆனால் கூட நீ பார்க்குறையே. நீ முதல்ல தப்பு. இன்றைக்கி பாருங்கள், இந்த அசுத்தங்கள் வந்து ஃப்ரீயாக கிடைக்குதுங்க. ஃப்ரீ, இதுக்கு அளவே கிடையாது. அப்போது இதெல்லாம் நீ செய்கிற களியாட்டுகள். உனக்கு 3 மணி நேரம் சினிமா பார்க்க முடியுது. இன்னும் எத்தனை பேர் இன்றைக்கி சினிமா பார்த்துட்ருக்கீங்களோ தெரியாது எனக்கு. சினிமாலாம் பார்க்குறீங்களா இல்லையா? ஜாக்கிரதை, களியாட்டுகள். அப்போது இதெல்லாம் பார்த்துட்டு கூட உனக்குள்ளே என்ன எண்ணம்? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். இல்லைங்க, ரட்சிப்பு இலவசமாய் கர்த்தர் கொடுக்கிற ஈவு. அடுத்த லிஸ்ட்டு நமக்கு நேரம் இல்லை. அந்த லிஸ்ட்டில் பார்க்குறோம் சந்தோஷம். என்ன? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், இச்சையடக்கம், நற்குணம். அதெல்லாம் இருக்கா? அப்போ கிஃப்ட்
அந்த இலவசமாக பெற்றுக்கொண்டோம்னா நமக்குள்ளே இருக்கும். இல்லைன்னா நம்ம ரட்சிக்கப்படலை. மரித்தால் நரகம்தான் போகும். சிலுவை அண்டை வராமல் நமக்கு அப்போ என் பாவம்லாம் நீக்கப்பட ஒரே ஒரு இடம் கல்வாரி. அங்கே நம்ம போவோம், ரட்சிக்கப்படுவோம். ஜெபிப்போம். ஆண்டவரே, இன்னைக்கு எத்தனையோ விதங்களில் எங்களை நாங்கள் நியாயப்படுத்திக் கொள்ளுகிறோம். ரட்சிப்பை அறியாதவர்களாய் வாழ்கிறோம். மன்னியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.